Hey all, welcome back to my channel. So today ஒரு மினி ஸ்கர்ட் அண்ட் டாப் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன், பட் அதனால் கவர் பண்ண முடியல. அதனால் ஸ்கர்ட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணதை வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்து அதை 4 ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மினியேச்சர் சைஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னால நான் வந்து ரேண்டமாக மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லென்த் அண்ட் பிரெத் வந்து நான் 8 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண கிளாத் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி கீழே வந்து ஜரிக்கை வச்ச மாதிரி இருக்குது, ஸோ நான் ஃபோல்டு பண்ண மாட்டேன். இதுவே உங்ககிட்ட வந்து ஜரிக்கை இல்லை, ஒரு மாதிரி கட் பண்ண பீசஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பனில் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் குட்டீஸ்க்கு தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்து லைனிங்கை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ரேண்டமாக மார்க் பண்ணி தைக்கிறதுனால மெயின் கிளாத் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃப்ரில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ரில் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, குட்டி குட்டி ஃப்ரில்லாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் தைச்சிட்டு இருக்கேன். குட்டி குட்டி மாடல் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பாக்ஸ் டைப்பில் கூட நீங்கள் ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைக் இந்த யூனிஃபார்ம் ஸ்கர்ட்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஃப்ரில் முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரில் முடிச்சுட்டு மேலே வந்து பெல்ட்டு கொடுக்கணும். ஸோ பெல்ட் பாட்டம் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்மளோட வேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாக்டாக வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 inch 3 inch கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் லென்த் வந்து 3 எடுத்துகிட்டு என்னோடய வேஸ்ட் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்ச பீஸை எடுத்து நான் மேலே ஒன் சைடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆல்மோஸ்ட் ஸ்கர்ட் ரெடி. ஸோ இது 1 ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சைடு பிடிச்சிட்டோன்னா நம்ம ஸ்கர்ட் ரெடி. பட் எனக்கு பிளெயின் ஃபினிஷ் லுக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இந்த கோல்டன் கலர் லேஸ் இருந்தது, அதேமாதிரி இந்த கிளாத்லேயும் அங்கங்கே கோல்டன் கலர் டாட் இருந்ததுனால இதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மடித்து தைச்சிக்கிட்டேன். இப்போ மடித்து தைக்கும் போது 1 ஃபோல்டு போதும். இந்த மாதிரி ஃபினிஷிங் லுக் இருந்துச்சுன்னா, என்கிட்ட ஃபினிஷிங் லுக் இல்லை, நான் கட் பண்ண பீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டபுள் ஃபோல்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் பேபிக்கில் இந்த ட்ரெஸ் போடும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே குத்துற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. ஸோ அகெயின் சிம்பிள் கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக நான் கோல்டன் லேஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இல்லை என்கிட்ட வந்து வேறு கலர் லேஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை பைப்பிங் கூட வைக்கலாம். ஒரு சிம்பிள் லுக் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட அந்த லேஸ் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டன் டாட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸில் இருந்ததுனால இன்னொரு லேஸ் கொடுத்து நான் லுக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடும் பிடிச்சிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி நம்மளோட ஸ்கர்ட் லுக் இப்படி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது வீடியோ எடுக்கலை. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை காய்ஸ், டேக் கேர்.